என்ன நந்தினி, காய் ஒண்ணுமே சரியில்லை. ஆமாக்கா, ஒன்னும் சரியில்லை. அக்கா, என்ன காய்கறி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பின்ன காய்கறி பார்த்து வாங்க வேணாமா? காய்கறிய பார்த்து வாங்கணும் தான், ஆனா அதுக்குன்னு உடச்சு பார்த்துலாம் வாங்க கூடாது. வேற எப்படி காய்கறியை பார்த்து வாங்குறதாமா? சொல்றேன். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், இப்படி ஏகப்பட்ட காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்றேன். கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த மாதிரி பார்த்து காய்கறி வாங்குங்க. இங்க பாரு, நம்மளுக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போறாராமா. என்னதான் சொல்றாருன்னு கேப்போமே. அக்கா, ஃபர்ஸ்ட் எல்லா சமையலுக்கும் தேவைப்படுற இந்த வெங்காயத்தை அமுக்கி பார்த்து வாங்கணும். வெங்காயத்து பின்பக்கம் அமுக்கிறப்ப அமுங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சரியில்லாத வெங்காயம். இதுவே அமுங்காம நல்லா கெட்டியா இருக்குன்னா அதுதான் நல்ல வெங்காயம். வெங்காயத்தை இந்த மாதிரிதான் பார்த்து வாங்கணும். ஓஹோ, நந்தினி, ஒரு வெங்காயத்தை எடுத்து அமுக்கி பாரு, சொல்றது சரியான்னு பாப்போம். அக்கா, நல்லா புதுசு புதுசு நடக்குதுக்கா. அடியே, நீ அமுக்குறது உன் விரல புடிச்சு அமுக்கிட்டு இருக்க. வெங்காயத்தை புடிச்சு அமுக்கி பாரு, இன்னும் கெட்டியா இருக்குதுக்கா. சொன்னா நம்பணும். எல்லா வெங்காயமும் நல்ல வெங்காயம் தான். அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச இந்த உருளைக்கிழங்க சுரண்டி பார்த்து வாங்கணும். கிழங்குக்கு மேல பச்சையா இருந்தாலோ, கிழங்குல அங்கங்க ஓட்டையா இருந்தாலோ, கிழங்குல வந்து இந்த மாதிரி தழும்பு இருந்தாலோ அது வந்து நல்ல உருளைக்கிழங்கு கிடையாது. கிழங்க வந்து நல்லா வெயிட்டாகவும் இருக்கணும். இப்படி சொரண்டும் போது தோல் ஈஸியாக வரணும். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து நல்ல உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்க இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். அக்கா, உருளைக்கிழங்கு எடுத்து சுரண்டி பாரு. இந்த சுரண்டுறேன். கை வலிக்குது. ஏக்கா, உன்னை உருளைக்கிழங்கு எடுத்து சொன்ன சொன்னா சேப்பங்கிழங்கு எடுத்து சொன்னா கை வலிக்காம என்ன ஒண்ணும்? அக்கா, இந்த முருங்கைக்காய முறுக்கி பார்த்து வாங்கணும்க்கா. இப்ப முருங்கைக்காய்க்கு மேல முக்கோணமா இருக்கு, முறுக்குறப்ப உடையுதுன்னா அது வந்து முத்தன முருங்கைக்காய். அதே போல முருங்கைக்கால கருப்படிச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி இருந்தா அந்த காயில வாங்கக்கூடாது. முருங்கைக்காய் எப்படி இருக்கணும்னா, காய் வந்து கருப்பு இல்லாமையும் முறுக்குனா உடையாம இருந்தா அதான் நல்ல முருங்கைக்காய். முருங்கைக்காய இப்படிதான் பார்த்து வாங்கணும். ஓஹோ, நந்தினி, இந்த முருங்கைக்காய முறுக்கி பாரு, சொல்றது சரியான்னு பாப்போம். என்னக்கா உடையுது? நீ உன் புருஷன் கையை முறுக்கிற மாதிரி முறுக்குனா முருங்கைக்காய் உடையத்தான் செய்யும். உன்னைய விட்டா நீ எல்லா முருங்கைக்காயும் முடிச்சு விட்டுருவ. நான் அடுத்த காய்கறியை சொல்றேன். இருங்க, அடுத்து எந்த காயை வாங்கலாம்னு நான் சொல்றேன். இந்த கத்திரிக்காய் எப்படி பார்த்து வாங்க சொல்லுங்க. நல்ல காயின்னு வாங்கிட்டு போனா பூச்சியா இருக்குது. கத்திரிக்காய காம்பை பார்த்து வாங்கணும். கத்திரிக்காயோட காம்பு சின்னதா இருந்துச்சுன்னா காய் வந்து கசக்கும். இந்த கத்திரிக்காயில அங்கங்க ஓட்டம் இருந்துச்சுன்னா அது வந்து பூச்சி எரிச்ச காய், அதெல்லாம் வாங்கிடவே கூடாது. கத்திரிக்காயோட காம்பு நல்லா பெருசாகவும் நல்லா பச்சையாகவும் பூச்சி எரிக்காத காய் இருந்தால் அந்த கத்திரிக்காய் வாங்கலாம். அதே போல எங்க பீன்ஸ் இங்க இருந்துச்சு. இந்த பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலரை பார்த்து வாங்கணும். பீன்ஸ் வந்து நல்லா வெள்ளரி பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா அது வந்து முத்துன பீன்ஸ், அது வாங்கிடக்கூடாது. நல்லா பச்சை கலர்ல இருந்தா அது வந்து அம்சமான பீன்ஸ். அது என்னக்கா வெள்ளரி பச்சை கலரு? அது நந்தினி, நல்ல டார்க் பச்சையா இல்லாம கொஞ்சம் லைட் பச்சையா இருக்கு பாத்தியா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதான் சொல்றாரு அண்ணன். என்ன கரெக்டுக்கா. இந்த மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள பேசி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சரி, அடுத்த காயை சொல்லுங்க. அடுத்து தக்காளி காயா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். என்னது, தக்காளி காயா பார்த்து வாங்கணுமா? ஏக்கா, தக்காளி பழமா தானே பார்த்து வாங்கணும். அதானே. ஏக்கா, இப்ப நீங்க தக்காளி எத்தனை நாளைக்கு கூட வாங்குவீங்க? என்ன, வீட்டுல இருக்க போல 4 நாளைக்கு 5 நாளைக்கு, இல்லாட்டி ஒரு வாரத்துல ஒரு நாள் வாங்குவோம். ஆமா, வாரத்துல ஒருக்காதான் வாங்குவோம். எல்லாருமே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வாங்குவாங்க. இப்ப வாங்குறப்ப எல்லாமே பழமா வாங்கிட்டோம் அப்படின்னா அங்கிட்டு 2-3 நாளே தக்காளி அழுகி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுவே கொஞ்சம் பழம் வந்து காய் கொஞ்சம் வந்து பழமா வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கிட்டு காயா இருக்கலாம், 2-3 நாள் நல்லா பழுத்துருமா, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணி சமைச்சுக்கலாம். அதனாலதான் தக்காளி வாங்குறப்ப கொஞ்சமா காயாவும் கொஞ்சமா பழமாவும் வாங்கணும். அடுத்து முட்டைக்கோசை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்ப வெளியே பாக்குற நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பழம் தான் இருக்கும். ஒரு 2-3 தோலை உரிச்சு பார்த்தா தான் தெரியும் உள்ள வந்து அழுகி இருக்கா, உள்ள கருப்படிச்சிருக்கா அப்படிங்கறலாம் உரிச்சு பார்த்தா தான் தெரியும். இப்ப முட்டைக்கோஸ் பாக்குறதுக்கு நல்லா வெயிட்டாவும் சின்னதா இருந்தா அது வந்து நல்ல முட்டைக்கோசு. அண்ணே, அந்த முட்டைக்கோசை கொடுங்க. நந்தினி, இத உரிச்சு பாரு, அவர் சொல்ற மாதிரி பாப்போம். ஏங்கா, உன்னைய 2-3 தோலை உரிச்சு பார்க்க சொன்னா முட்டைக்கோசுல இருக்க எல்லா தோலையும் உரிச்சு வெறும் 2-3 தோலை என் கையில கொடுத்துக்கிட்டு இருக்க. காய்கறி பார்த்து வாங்கணும்ல, அடுத்த காய்கறி பத்தி சொல்லுங்க. அடுத்து வாழைக்காய காம்புக்கு மேல பார்த்து வாங்கணும். இந்த காம்புல வெள்ளையா இல்லாம கருப்பா இருந்துச்சுன்னா அதை வாங்கிடக்கூடாது. காம்புக்கு மேல வெள்ளையா இருக்கணும். அக்கா, வாழைக்காய் வாங்கின உடனே சீக்கிரமே பழுத்துருங்கக்கா. அதனால வாழைக்காய்லாம் வாங்கின அன்னைக்கே சமைச்சிருங்க, இல்ல 2-3 நாள்ல சமைச்சிருங்க. அக்கா, அந்த வாழைக்காய பிச்சு வெள்ளையா இருக்கான்னு பாருங்க. வேணாம், எதுக்கு வாழைக்காய தாரோட பிக்கிறக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் அடுத்த காயை சொல்றேன். அடுத்து அவரைக்கால
உள்ளே இருக்கிற மொச்சையை பார்த்து வாங்கணும். அதாவது உள்ளே இருக்கிற மொச்சை பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். அதே போல் தான் இந்த முள்ளங்கியும். அதாவது முள்ளங்கி பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கக்கூடாது, மீடியமான சைஸில் இருக்கணும். அதே போல் மேலே இருக்கிற இந்த இலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை கலரில் இருந்தால் அது வந்து நல்ல முள்ளங்கி. அவரைக்காய் முள்ளங்கியும் இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். நந்தினி, நீ அவரைக்காய பிச்சு உள்ள இருக்க மொச்செல்லாம் சின்னதா இருக்கான்னு பாரு. நான் முள்ளங்கியோட இலை பச்சையா இருக்கான்னு பாக்குறேன். எதுக்கு நீங்க முள்ளங்கில உள்ள இலைய பிச்சு எடுக்கிறதுக்கும் இவங்க அவரைக்கால உள்ள மொச்சையை நல்லா பிதிக்கி எடுக்கிறதுக்கும் என் கடை தான் கிடைச்சிச்சா? என்னக்கா காய்கறிக்காரன் ஓவரா பண்றாரு? விடு நந்தினி, போகும்போது முடிச்சு விட்டு போயிருவோம். எது முடிச்சு விட்டு போவீங்களா? சும்மா சொன்னா. நீங்க அடுத்த காய்கறி சொல்லுங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அடுத்து காலிஃப்ளவரை பூக்களை பார்த்து வாங்கணும். பூக்களுக்கு இடையில கேப் இல்லாம நல்லா அடர்த்தியா இருக்கணும். அதே போல பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா கலரை பார்த்து வாங்கணும். கலர் வந்து நல்லா பச்சை கலர் இல்லாமல் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அடிப்பகுதி வந்து குண்டா இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி தான் பீக்கங்காய் பார்த்து வாங்கணும். பீக்கங்காய் கொஞ்சம் நல்ல பீக்கங்காய் நம்ம கடையில் இருக்கா, அதனால வியாபாரம் சீக்கிரமாயிருச்சு. பீக்கங்காய் காலி ஆயிடுச்சு. பீக்கங்காய் நல்ல பீக்கங்காய், வியாபாரம் சீக்கிரம். ஆமாமா, எல்லாம் நம்பணும். ஓ, அப்ப ஆக மொத்தத்துல இப்படிதான் காய்கறி எல்லாம் பார்த்து வாங்கணும். ஆமா, இப்படிதான் பார்த்து வாங்கணும். இப்ப என்ன எல்லா காய்கறிலையும் 2 கிலோ போட்டுட்டுமா? 2 கிலோவா? அண்ணே, இந்த பக்கத்துல மீன் கடை எங்க இருக்கு? மீன் கடையா? டா, திரும்ப மீன் கடை வரும், போய் வாங்கிக்கோங்க. ஏங்க உங்களுக்கு எல்லா காயிலும் 1 கிலோ போட்டுட்டுமா? பக்கத்துல சிக்கன் கடை எங்க இருக்கு? அவ்வளவுதான். நீ பச்சை மிளகா கடிக்கும் போது கண்ணு ரெண்டும் கலங்கு தட்டி